கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்குமா? நம்ம சொல்லுவோம், இது ரொம்ப நாள் வரும், இந்த பொருள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படி சொல்லுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் மூலமா எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இந்த வேத புஸ்தகத்திலே வாசிக்கிற எல்லா வசனங்களும் ஆவியானவரால் எழுதப்பட்டது. பிதாவாகிய தெய்வம் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியில் எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் இதுல பதில் இருக்கிறது. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, சந்தோஷம் இருந்தாலும் சரி, கவலை வந்தாலும் சரி, கண்ணீர் இருந்தாலும் சரி, இந்த வேத புஸ்தகத்துல வசனங்கள் இருக்கிறது. இதை நாம் அதிகமாய் வாசிச்சு 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 தேவனுடைய பிள்ளைகளை நாம் நடப்போம் என்று சொன்னால், இந்த வசனம் நமக்கு அழகாய் வழிகாட்டும். உங்களுடைய வசனம் கால்களுக்கு தீபமும் என்று வேதம் சொல்லுகிறது, பாதைக்கு வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் தான் நிலைத்திருக்கும். இப்போ இதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனா நம்ம வாழ்க்கையில் அது நடக்கலை என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உண்மையா இருப்போமாயில், ஆண்டவரே இப்படி வசனத்துல நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, ஏன் எனக்கு நடக்கல என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக அதுக்கு பதில் உண்டு. அதான் நிலைத்திருக்கிற வசனம். அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. தாமதமா இருக்கும், ஆனா பொய் சொல்லாது. ஏற்ற காலம் வரும். சில ஆசீர்வாதம் எல்லாம் ஏற்ற நாட்கள் ஏற்ற காலம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்துல நம்ம நிலைத்திருக்கணும். சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இதுதான். இலவசம். ஆலயத்துல இலவசம், ஜெப மையத்துல இலவசம், யூடியூப்ல இலவசம், எத்தனை இடத்துல அறிவிக்கப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளே. அதை நாம் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதுதான் விஷயம். அதனால இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அவரை எந்த அளவு நாம் விசுவாசிச்சு நடக்க முயற்சி பண்ணுகிறோமோ அந்த அளவு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உடைய அன்பு ஊற்றப்படட்டும் அப்பா. வசனத்தின்படி வாழ தன்னை ஒப்புக் கொடுக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.